Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா வீக்லி ரீடிங், அதாவது இந்த வாரம் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பைல் நம்ம சூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும். தமிழில் ரீடிங் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் 2 மொழிலையும் தான் சொல்கிறேன், தமிழ்லேயும் சொல்கிறேன், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன். ஏன்னா தமிழில் பார்க்குறவங்களும் இருக்கீங்க, இங்கிலீஷில் பார்க்குறவங்களும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சில வார்த்தைகள் எனக்கு புரியல, நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால நான் 2 மொழிலையும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இந்த வேர்டு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு கமெண்ட்ல நான் ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஸோ 2 மொழியிலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல அதிகமாக கொடுக்க ட்ரை பண்றேன். ஆனால் இங்கிலீஷ்லயும் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் 2 மொழியிலையும் நான் பண்ற இது இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு 1 or 2% விஷயத்தில் நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆனேன், கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. என்னன்னா சூஸ் பண்ண அந்த பைலில் நெகட்டிவாகவே வருதே, எப்பயுமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டை நான் பார்த்தேன். எனக்கு என்ன கார்டு உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஷஃபில் பண்ணிட்டு கார்டு எடுக்கிறேன். என்ன கார்டில் என்ன மெசேஜ் வருதோ அதுதான் நான் கொடுக்குறேன். எல்லா டைமுமே உங்களுக்கு வரக்கூடிய அந்த பதில் வெறும் பாசிட்டிவா நல்லதாவே இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு சில விஷயங்கள்ல இந்த மாதிரி இருக்கும்னா நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ரெடி ஆகிக்குவீங்கல்ல. ஸோ இது ஒரு கைடன்ஸ் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம், கரெக்டா? ஸோ ஒரு பைல் செட் ஆகலையா, இன்னொரு பைல் எடுத்து பாருங்க. இன்னும் மெனி டைம்ஸ் நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் காதில் வாங்காம, அதெல்லாம் லிசன் பண்ணாம இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இது ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டைமுமே உங்களுக்கு பாசிட்டிவாகவே வரும் அப்படின்னு இருக்க முடியாது இல்லை. சரி, ஓகே. ஸோ இது நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னே இருந்தேன், பட் இந்த டைம் இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 3 பைல் பார்க்கலாம். பைல் நம்பர் 1, இந்த மஞ்சள் கலர்ல ஸ்டோன். ஓகேங்களா? எல்லோ கலர், இந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஸ்டோன். எவ்வளோ லைட்டுக்கு எவ்வளோ மின்னுது பாருங்களா, ஷைனிங்கான ஒரு ஸ்டோன். ஓகே. அடுத்து பைல் நம்பர் 2, இந்த பச்சை கலர் ஸ்டோன், கிரீன் கலர். ஓகே, இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன். அடுத்து பைல் நம்பர் 3, செரி கலர், கார்னேலியன். எனக்கு பிடிச்ச ஒரு கிறிஸ்டல் இது. ஓகேங்களா? ஸோ இந்த கலர்ல பைல் நம்பர் 3. இந்த 3 பைல் வச்சிருக்கேன். இது 3த்துல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எந்த கலர் கனெக்ட் ஆகுது, எந்த ஸ்டோன் கனெக்ட் ஆகுது, கொஞ்சம் ரேண்டமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக ஏதோ ஒன்று கூட எடுத்து பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மனசுக்கு பார்த்த உடனே ஓகே இந்த கலர் இல்லை இந்த கலருன்னு சொல்லும்ல, அது சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், மோர் தேன் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலேயுமே நீங்கள் பார்க்கலாம். 2-3 பைலுமே சேர்த்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கும்னு. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண அந்த பைல், இப்போ ஒரு பைல் எடுத்திருக்கீங்கன்னா அதில் உங்களுக்கு உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இல்லை, வேற ஒரு மாதிரி ஒரு மெசேஜ் வருது, செய்தி வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ பைல் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இதுக்கான டைம் ஸ்டாம்ப் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் டைம் ஸ்டாம்ப் வச்சுருப்பேன். நீங்கள் எந்த பைலை சூஸ் பண்ணீங்களோ அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.
பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் இந்த ஒரு ஸ்டோனை வந்துட்டு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்துட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸோ ஒரு கைடன்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒரு கைடன்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஏஞ்சல்ஸுமே வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? பைல் நம்பர் 1. இந்த வாரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய நினைவுகள் வந்து நல்லா இருக்கும். அதாவது ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்க ரொம்ப வந்து மிஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு பாடலோ ஒரு சாங்கோ இல்லை ஒரு ஒரு பழைய பர்சன் கிட்ட நீங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா அவங்க கூட பேசாமையே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு சூழ்நிலை மூலியமாக அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கோ அந்த பழைய நினைவுகள் வந்துட்டு 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எல்லா ஓல்டு மெமரிஸ் சொல்லுவோம்ல பழைய நினைவுகள் அத்தனையுமே வந்துட்டு இந்த ஒரு வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை பேச பேச வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாம் நல்லதுதான். அதாவது நீங்க நல்லா ஹாப்பியா இருந்த ஒரு விஷயம் நல்ல சந்தோஷமா இருந்த காலங்கள் பத்தி தான் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாத செலவுகளுமே வந்து எதிர்பார்க்கலாம். அந்த செலவுகள் வந்துட்டு நீங்க உங்களுக்காக வந்து பண்ண மாட்டீங்க, பட் வேற ஒரு பர்சனுக்காக பண்ணுவீங்க. வேற யாருக்கும் வந்துட்டு நீங்க உதவி செய்யறது மூலியமாக இல்லை வேற ஏதோ அவங்க வந்து ஒரு பிரச்சனையில இருக்க மாதிரி இருக்கும். அது மூலியமா உங்ககிட்ட உதவி கேட்டு வர மாதிரியும் ஒரு சூழ்நிலைகள் அமையலாம். ஸோ நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் வந்து உங்களுக்கானது இருக்காது, பட் ஆனால் அது வேற ஒருத்தவங்களுக்கு நீங்க பண்ணுவீங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங்காவே மாறும். நீங்க செய்யற அந்த உதவி வந்து அந்த ஹெல்ப் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா மாறும் கடைசியில. ஓகேங்களா? ஒரு சில சூழ்நிலைகள் தானா வந்துட்டு நடக்கும். அண்ட் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்துட்டு உங்களோட ப்ரேயர் நீங்க பண்ற ப்ரேயர்ல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் இருக்கு, ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு, என்னமோ ஒரு பிரச்சனை. நான் டெய்லியும் வந்து சாமி கும்பிடுறேன், நான் கரெக்டா தான் கும்பிடுறேன், ஆனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் ஒரு பதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து வெளியே டிராவல் பண்றதுக்கு வெளியில போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். பெரிய ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது, பட் ஆனால் பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், ஒரு சூழ்நிலைகள் அமையும். ஸோ கண்டிப்பா வந்து போயிட்டு வருவீங்க.
அண்ட் அதே மாதிரி ஒரு குழப்பங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளாவே வந்து ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்த பயல் நம்பர் 1க்கு அது ஒரு தெளிவு இந்த ஒரு வாரம் இருக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பார்த்துக்கிட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. ஆனா இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு இந்த ஒரு வாரம் தொடக்கத்துல இருந்து கொஞ்சம் பாதியில இருந்தே சொல்லலாம், பாதியில இருந்து அந்த எண்டு அந்த டைம்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். வேலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா வந்து செய்வீங்க. புதுசா ஏதாவது ஒன்று பண்ணலான்ற ஒரு தாட்ஸ் வரும், அந்த ஒரு நினப்பு வந்துட்டு இருக்கும். ரொம்ப பெருசா புதுசு அப்படின்னா வந்து சின்னதா தான் இருக்கும், ரொம்ப பெருசா மேஜரா எதுவுமே வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, சின்னதா ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைப்பீங்க, அண்ட் அது செய்யறதுக்கான ஒரு வழியும் ஈஸியாவே வந்துட்டு அமைஞ்சிரும். இன்னும் ஒரு விஷயம், எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் வருது. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாளாக நீங்க வந்து உங்களுடைய அந்த ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம் ஒரு கணக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வருஷத்துல நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு ரொம்ப வருத்தப்படுறீங்க. யாரோ பண்ணதுக்கு நீங்க அந்த பழியை எடுத்துக்கிட்டு வருத்தப்படுறீங்க. ஆனா அந்த ஒரு அது இப்பதான் இந்த ஒரு வாரம் உங்களுக்கு அதுல தெளிவு கிடைக்கும். இல்ல, என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வரும். அந்த உண்மை வந்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு வாரம் உங்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு ஏதோ நீங்க செய்யாததுக்கு பழி வாங்கி என்ன சொல்றது, அந்த ஒரு பிளேம் எடுத்திருப்பீங்க. ஓகேங்களா, அந்த பிளேமை வந்துட்டு நீங்க எடுத்திருந்திருப்பீங்க, அது ப்ரூஃப் ஆயிடும். அண்ட் ஒரு சில பர்சனை வந்துட்டு நீங்க வெறுத்திருப்பீங்க இல்லையா, அவங்களை கம்ப்ளீட்டா ஹேட் பண்ணிருப்பீங்க. ஆனா இடையில கொஞ்சம் யோசனை இருந்திருக்கும் இல்லையா, லைக் ஏன் வந்து அவங்கள நான் அவ்வளவு தூரம் வந்து ஹேட் பண்றேன், வெறுக்கிறேன், அது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் இடையில வந்திருந்ததுன்னா அது இந்த ஒரு வாரம் ஒரு தெளிவு இருக்கும் அந்த ஒரு விஷயத்துல. ஓகேங்களா, ஒரு ஒரு கிளாரிட்டி மோஸ்ட்லி இருக்கும். அதாவது உங்களுடைய இப்ப பிரசன்ட் லைஃப், இப்போ நீங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையில ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளாவே போகுது இல்ல, இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு வந்துட்டு மோஸ்ட்லி வந்து இந்த ஒரு வாரம் வந்து இருக்கும் நிறைய பேருக்கு. ஓகேங்களா, ஸோ பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மைல்டான ரொம்ப லைட்டான ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப இந்த பிளாக்கு, இந்த டார்க் ப்ளூ, இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம், லைட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னாவே வந்துட்டு ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும், உங்களோட மைண்டுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒரு வாரம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கிரீன் கலர், பச்சை கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். இந்த வாரம் வந்துட்டு பயல் நம்பர் 2க்கு எப்படி இருக்கு, 2ஆம் நம்பர் பயல். ஒரு விஷயம் நல்லா ஸ்ட்ராங்கா வருதுங்க, ரொம்ப தெளிவா வருது. சரி, எல்லாமே கப்ஸ் தான், 2 கப்ஸ் 2 வான்ஸ் தான் வந்திருக்கு இல்லையா. ஓகே, அதாவது இந்த ஒரு வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பயல் நம்பர் 2க்கு டீம் ஒர்க் நல்லா இருக்குங்க. அதாவது இப்போ நீங்க செய்யற வேலைகளாக இருக்கட்டும், வீட்டுல வேலை செய்யறதாக இருக்கட்டும், நீங்க மட்டும் செய்யாம உங்க கூட இன்னொரு ஆள் இருந்து செய்யறது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அது வந்து நல்லா இருக்கும். இப்போ நீங்க கம்பெனில வந்துட்டு டீம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இருக்கும்.
ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க கத்துக்குவீங்க, லேர்ன் பண்ணுவீங்க அந்த இடத்துல. ஓகேவா? அண்ட் அதே மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப 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 தீவிரமாவே வந்துட்டு உங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எடுத்துக்குவீங்க. ஸ்பிரிச்சுவலி நிறைய புது புது ப்ராக்டிசஸ் பண்றீங்க, புதுசா கத்துக்கிறீங்க, உங்களோட வழியில வந்துட்டு நீங்க நிறைய செய்யறீங்க அப்படின்னா அது இந்த ஒரு வாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களை வந்து ரொம்ப ஈர்க்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துட்டு ரொம்ப 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 ஈர்க்க ஆரம்பிக்கும். உங்களை மீறி நீங்க நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புதுசா ஏதாவது ஒன்று கத்துக்கணும் அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல குரு கிடைப்பாங்க, நல்ல ஒரு மென்டார் இருப்பாங்க. ஸோ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு குட் சைன்ஸ் இருக்குங்க, நல்ல அறிகுறி இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு நல்ல அறிகுறி கிடைக்கும், குட் சைன்ஸ். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நண்பர்கள் வந்துட்டு உங்ககிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. ரொம்ப நாளா பேசாம இருந்து திடீர்னு வந்துட்டு பேசுறதுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வர்றப்போ ரொம்ப நிறைய பேசுவீங்க. ஒரு 5 மினிட்ஸ் பேசக்கூடிய ஆளு 1 மணி நேரம் பேசுறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு மொமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பேர் வந்துட்டு காஃபி டேட்டுக்கெல்லாம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியில மூவி, காஃபி டேட்டு இதுக்கெல்லாம் கூட பாசிபிள் இருக்கு. பீச்சு இதெல்லாம் கூட வந்துட்டு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க போகலாம். ஓகேங்களா? புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. புதுசா அப்படிங்கிறப்போ இந்த ஒரு வாரம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இல்லாம கொஞ்சம் புதுசா வெளியே போறதுக்கு ஒரு காஃபி டேட் இந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றப்போ நீங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட டெஃபினட்டா போயிட்டு வரலாம். கண்டிப்பாக. அண்டு ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேடுதல், சர்ச்சிங் நிறைய இருக்கும் இந்த ஒரு வாரம்ங்க. எதையாவது ஒன்று ஒரு ஒரு புதுசா ஏதாவது ஒன்று வந்து பண்ணிட்டே இருப்பீங்க, கம்முனே இருக்க மாட்டீங்க. பட் ஆனால் அது நல்லதுக்கு தான் உங்களுக்கு. எஸ், ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? ஆர் யூ ட்ரைங் டு ஃபைண்ட் யுவர் ஆன்சர்ஸ்? அதே தான் வந்திருக்கு. லைக் அந்த தேடுதல்கள் சொன்னல. ஆர் யூ ஸ்பைரலிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட்? எஸ். பைல் நம்பர் 2, இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு விஷயம், கம்யூனிகேஷன், பேசுறது. இப்போ இந்த ஒரு வாரம் வந்து ஒரு சில பேருக்கு சொல்றேன், இது எல்லாருக்கும் வருமானு இல்லை, பட் ஆனா ஒரு சில பேருக்கு இது நடக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னன்னா வந்து நீங்க ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுல எல்லாமே மாறும், உங்களோட அந்த உறவுகள் மாறும். ஸோ கவனம், அதான் கம்யூனிகேஷன் நான் சொன்னேன். ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஃபோன் காலில் பேசுறீங்களோ, ஃபோனில் பேசுறீங்களோ, இல்லைன்னா டெக்ஸ்ட் அனுப்புறீங்களோ, எது மூலயமா நீங்க பண்ணா கூட நீங்க அனுப்புற அந்த பதில், அவங்க கேட்குற கேள்விக்கோ இல்லை அவங்க பேசுறதுக்கு நீங்க என்ன பதில் திருப்பி கொடுக்குறீங்களோ அது அந்த உறவை மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு மெசேஜ் என்ன தெரியுமா வருது? நீங்க மாறிக்கிட்டே வரீங்க. மாறிக்கிட்டே வரீங்க அப்படின்னா நீங்க வந்து பைல் நம்பர் 2 புது உறவுகளை தேட ஆரம்பிக்கிறீங்க. புது ஃப்ரெண்ட்ஸ், புது என்ன சொல்றது, உங்களோட வேலைகள் வந்து இப்போ மாறி இருக்கலாம் இல்லையா? இப்போ வந்து நீங்க பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கைக்கும் அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கீங்க. புது வாழ்க்கையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனா இன்னும் மாறணும்னு முயற்சி பண்றீங்க, ட்ரை பண்றீங்க. உங்களோட வேலைகள்ல மாற்றங்கள் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு ஃபியூச்சர்ல இருக்கும். ஸோ அதனால உங்களோட அந்த பழைய உறவுகள் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு மெசேஜில் ஏதாவது ஒன்று வரும். அதில் நீங்கள் என்ன பதில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது கவனம். ஸோ இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு மெசேஜோ இல்லை காலுக்கோ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, பதில் சொல்கிறீங்க அப்படின்னா கவனம். யோசிச்சுட்டு பேசுறது நல்லது. இல்லைன்னா அந்த உறவு பிரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாறதுக்கும் வாய்ப்புகள். அது வந்து உங்களோட பதில்ல தான் வந்து இருக்கு. அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் பைல் நம்பர் 2 வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து மூன், நிலா வெளிச்சம் படணும்.
மூன் வாட்டர், நிலா முன்னாடி தண்ணி வச்சுட்டு அதை குடிக்கலாம் இல்லை குளிக்கலாம். அதாவது வாட்டர் எனர்ஜியோட கனெக்ட் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இப்போ பீச்சுக்கு போறீங்க அப்படின்னா சும்மா அங்கே உட்காராம அந்த தண்ணியில் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த வாட்டர்ல ப்ளே பண்றது, கனெக்ட் ஆகிறது, உங்களோட சேட்னஸ் எல்லாத்தையும் அந்த வாட்டர்ல, இந்த வாட்டரோட இந்த தண்ணியோட போயிடணும் என்னோட கவலைகள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயர் வச்சுட்டு வர்றது. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மூன், நிலா அண்ட் வாட்டர், தண்ணி, இது ரெண்டும் வந்துட்டு, இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து இந்த ஒரு வாரம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க, ஏதோ ஒரு வழியில் அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா இருக்கும். பைல் நம்பர் 2க்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் that's all. Thank you. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 3க்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வந்திருக்கு இந்த ஒரு வாரம், இது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. Knight of Pentacles. Slowly but surely you are going places. Okay. Three of Pentacles. Wonderful. Star card. Okay. One more. Five of Cups. சரி, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்த்தரலாம். இந்த ஒரு வாரம் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு என்ன வருதுன்னா, இந்த ஒரு வாரம் வந்து இவ்வளவு நாளா நீங்க இழந்த அந்த நம்பிக்கை திருப்பி வரும், அந்த ஹோப் திருப்பி வரும். ஓகேங்களா? பிங்க் டார்மலின். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? செல்ஃப் டாக். வெரி குட். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 வந்து, சாரி, பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 வந்துட்டு உங்களுக்கு வர மெசேஜ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இழந்த அந்த நம்பிக்கை வந்து திருப்பி வரும். அதே மாதிரி இது வந்து ஒரு சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு, எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு உறவு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப், அது வந்து உங்களோட ஃபேமிலி சைட்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கு. இது எதிர் வந்து உங்க அப்பா சைடு, உங்க அம்மா சைடு, இல்லைன்னா நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் சைடு, மேரீடு ஆனதுக்கு அப்புறம் அந்த இன்லா சைடு, ஏதோ ஒரு உறவு, அவங்க வந்துட்டு திரும்ப அவங்களால நீங்க ரொம்ப காயப்பட்டு இருக்கலாம். உங்களோட நம்பிக்கை, உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தால ரொம்ப உடைச்சிருப்பாங்க, உங்க நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க, உங்க ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட ஒரு கவலைகள், ட்ராமா இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அந்த ஒரு உறவுகள் காரணமா இருந்திருக்கும். அந்த உறவு திருப்பி உங்களோட அது மறுபடியும் சேரணும், ஒட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ற மாதிரி ஒரு சைன் பார்க்கலாம். இது வந்து 100% சொல்ல முடியாது, ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்களா தேடி போற மாதிரி எனக்கு சைன் வரல, பட் ஆனா அவங்களா அந்த யோசனையில இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்துட்டு எதிர்பார்க்க முடியும் இந்த ஒரு வாரம். ஒரு சான்ஸ் கிடைக்காதா நான் பேசுறதுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் சொல்றேன், நீங்க என்னைக்கோ நினைச்ச ஒரு விஷயம், என்னைக்கோ அது வேணும்னு கேட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு வாரம் வந்து அதை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செல்ஃப் டாக்குங்க. செல்ஃப் டாக் ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் டாக் அப்படின்னா வந்து உங்களுக்குள்ளரே நீங்க பேசிக்கிறது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சில டைம்ல நான் அதை பண்ணுவேன். எனக்கு செல்ஃப் டாக்குங்கிறது ரொம்ப 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 முக்கியம், எல்லாருக்குள்ளரையும் முக்கியமான ஒரு விஷயம். யாரும் இல்லை, அமைதியா ஒரு இடம் இருக்கா, என்ன ஒரு மனசுல கவலைகள் இருக்கா, இல்லை ஏதாவது ஒன்று பேசணும்னா உங்களுக்குள்ளரே நீங்க பேசிக்கலாம்.
யாரு கேட்க போறாங்க? அமைதியான இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா யூனிவர்ஸ் லிசன் பண்ணுவாங்க. ரைட். ஸோ நீங்க வந்து பாசிட்டிவாவே பேசுங்களேன். நிறைய செல்ஃப் டாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை பத்தி நீங்க பேசுறப்போ நல்லதாவே வந்து பேசுங்க. நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா பர்சனலா எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு வாரம் வந்துட்டு செல்ஃப் டாக், நீங்க உங்ககிட்ட பேசக்கூடிய அந்த நேரங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமுமே வந்துட்டு அதுதான். செல்ஃப் லவ் யுவர் செல்ஃப். உங்களை லவ் பண்ணுங்க. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, எனக்கு என்னோட இதுல ஐ லவ் மை செல்ஃப்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். இது எனக்கு ரொம்ப வருஷமாவே வந்துட்டு அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அது சொல்லுங்க. அதை நீங்க உங்களுக்கு மனசார சொல்றீங்களோ இல்லையோ, அதை சொல்ல சொல்ல வந்துட்டு மாற்றங்கள் பார்க்க முடியும். ஐ லவ் மை செல்ஃப் அப்படின்னு ப்ரௌடா சொல்லுங்க, பெருமையா சொல்லலாம். ஸோ நீங்க சொல்ற அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு வாரம், முக்கியமாக இந்த ஒரு வாரம். அதே மாதிரி உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு உங்க வாழ்க்கையோட வந்து கனெக்ட் ஆகுது. இந்த ஒரு வாரம் வந்துட்டு நீங்க உங்க வேலையில ஏதாவது ஒரு விஷயத்த மாத்துறீங்கன்னா அது உங்களோட தனிப்பட்ட பர்சனல் லைஃப், உங்களோட அந்த குடும்ப வாழ்க்கையில இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வந்து மாற்றங்கள் வரும். ஸோ ஒரு இடத்துல மாற்றம் நடக்கிறப்போ, அந்த சேஞ்சஸ் நடக்கிறப்போ இன்னொரு இடத்துலையுமே வந்து அது எஃபெக்ட் ஆகும். அதோட பலன் இருக்கும். எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சில பேர்கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு எடுக்கிறது நல்லது. அண்ட் ஏதோ ஒரு பாதை வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு வாரம் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப், அடுத்த ஸ்டெப், வாழ்க்கையில அடுத்தது நகரக்கூடிய ஒரு பாதையா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கிரியேட்டிவிட்டி ட்ரை பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டி வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டி நிறைய வேணும். ஆக்டிவிட்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஆக்டிவிட்டி அப்படிங்கிறப்போ சும்மா ஒரே இடத்துல ஒரே வேலையை செய்யாம வேற ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், போய் விளையாடலாம் வெளியே. சின்னதாக இப்போ ஒரு சில பேருக்கு கலரிங் பண்றதுன்னா அது ஒரு ஆக்டிவிட்டி. என்னால் வெளியில போய் விளையாட முடியாது, பட் ஆனால் எனக்கு மைண்ட்ல ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னா யோசிக்காதீங்க, செய்யுங்க. அண்ட் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சின்னதா இருந்தாலும் ஓகே. ஒரு ஸ்கெட்ச் கலர் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு கலரிங் புக் இருக்கா அது வாங்கி கூட கலர் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஹீலிங் தான். உங்களுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை இந்த ஒரு வாரம் செய்யலாம். ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே? கொஞ்சம் அதிகமாகவே வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிங்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ பிங்க்கு இல்லைன்னா வந்துட்டு க்ரீன், இல்லைன்னா வந்து வயலட் கலர்ஸ், இது வந்துட்டு நீங்கள் இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு இந்த கலர் எனக்கு ஃபேவரட், இது எனக்கு லக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 3. ஸோ 3 பயிலுமே வந்து பார்த்துருப்பீங்க. விதவிதமான ஒரு மெசேஜஸ், டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஒரு கைடன்ஸாக வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.